கலைஞர் ஐயா வந்து 4 மாத கூடலில் வந்து பேசுகிறார். மதுரை முத்து நானும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம். நிறையா அந்த காலத்தில் பேசி நாங்கள் சிரித்தது உண்டு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் நீ ஒரே ரூமில் தாங்க அந்த மதுரை முத்து வேறையா அப்படின்னு. ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் கலந்து கெட்ட வார்த்தையை சபையில பேசுறது ஒரு புது ஸ்டைலா உருவாயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட பூசாம அவ்வளோ அருவருக்கத்தக்க வசனத்தை அசால்ட்டாக பேசுகிறேன். அதுக்கு இவன் கைதட்டி சிரிக்கிறேன். நாங்கள் அசது பேரை பேசும்போது ஃபோன் காலில் சென்னையிலேருந்து 2 பொண்ணுங்க, சார் ஏ ஜோக்கெலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பப்சி மதனா கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க ஸ்டேஜில். டிடி வாசன் அது கூட ஏதோ திறமை காமி கொடுக்குறாங்க. ஆபாச குவியலை செய்கிறத அவங்கள காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. சார் எங்களை கூப்பிட தேவையில்லை, அதுக்காக மோசமான கூப்பிட்றேன். இப்ப இருக்கிற தலைமுறை வந்து சோசியல் மீடியால போதை, வன்முறை இதெல்லாம் பத்தி உங்களோட எண்ணம், அக்கறை? ஆடம்பரமான டூலர் வேணும், விலை உயர்ந்த மொபைல் வேணும், ஆனால் வேலை பார்க்க மாட்டேன். சிவகாசியில் ஒரு காலேஜுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்போது கேட்க மாட்டீங்களா சார்? சார் அது தெளிச்சாய் வரைக்கும் 24 hours ஆகுது சார். காமெடி நடிகர்கள்லாம் ஹீரோவா ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு நீங்க தான் ஹீரோ அப்படின்னா உங்க முடிவு என்னவா இருக்கும்? 80ல் கவுண்டமணி சார் ஹீரோ நடிச்சார். அதுக்கடுத்து வடிவேல் சாரும் ஸ்ரேயா உள்ளான்னு டான்ஸ் பண்ணார். ஆனால் ஒரு தடவை ரோபோசங்கரை கூப்பிட்டு, நீ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் கைதிட்டு வாங்குறீங்க, ரோபோசங்கருக்கு என்னைக்கு கைதிட்டு வாங்க போறீங்க? சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து பல சவால்கள் தான் கடந்து வந்திருக்கீங்க. இதெல்லாம் அடையணும், இந்த லட்சியம் தான் பண்ணணும், அப்படி பண்ணிக்கிட்டீங்களா? எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார், உங்கள் வீடியோலாம் போட்டு காமிச்சு படிப்பு நல்லா ஆகிட்டாங்க. சிம்மான்னு சொல்லுவார். எவ்வளோ பிரச்சாரம் முடிச்சிருந்தாலும் 11 மணிக்கு பார்ப்பேன்டா ராதாரவி சார் சொல்லுவார். இந்த வார்த்தைகளும் இந்த உந்துதலும் இன்னும் பேசணும், நிறையா தேடணும். முத்து இருளப்பாண்டி மதுரை முத்து ஆனது எப்படி? வணக்கம். கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாக தனபால். நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம் யூடியூப் வழியாக. கோவை நகைச்சுவை சங்கம்னு ஒன்று 2022 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷத்தில் வெற்றிகரமாக 24 நிகழ்ச்சி நடத்திட்டோம். முதல் முறையாக ஏன் நம்ம வந்து வர விருந்தினரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப் வச்சுருக்கோம். அதுக்கு முதல் முறையாக மதுரை முத்து அவர்கள் வந்திருக்காங்க. அவரோட இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல ஆரம்பிக்கலாம். நல்ல கலகலப்பாக இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, பாருங்க. சார் வணக்கம். முதல் முறையாக எங்களுக்கு விழா மேடையில் இல்லாமல் நாங்கள் கலந்துரையாடலுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து இன்னும் நம்ம பேச போகிறதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவித்ததுக்கு முதல்ல வணக்கம். நன்றி. நீங்கள் எவ்வளோ பேரை மகிழ்ச்சிப்படுத்துகிற கோவை நகைச்சுவை சங்கம், அதில் நம்மளுடைய பகுதி சின்ன பகுதி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மனநிறைவாக இருந்தது கோவை நகைச்சுவை சங்கத்தில் வந்து பார்த்தது வரைக்கும். மித்த சங்கத்தை விட ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த இன்டர்வியூலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது முதல்னு சொன்னீங்க. ஏன்னா அசத்து பேரில் முத எல்லா எபிசோடும் பேச வைக்க சென்டிமெண்ட்டாக ஒரு ராசி நினைப்பாங்க. அதனால் 200 வாரம் போயிடுச்சு. ஓகே, இது நிறைய வாரங்களும் போட்டோம் சார். நன்றி சார். முத்து இருளப்பாண்டி மதுரை முத்து ஆனது எப்படி? அது ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் தான். அந்த கிராமத்து அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்தது. அப்போல்லாம் வந்து சாமி பேர்லேயே பேர் வைப்பாங்க. நான் என் குலசாமி பேர் முத்தையா, அம்மாவோட குலசாமி இருளப்பசாமி. அந்த நேரம் தலையில் அம்மாவுக்கு முடி விழுந்ததுனால பாண்டி கோயிலுக்கு விடுவாங்க, மதுரை பக்கம்னா. இந்த 3 சேர்த்து நல்ல 3 சம்பந்தம் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஸ்கூல்லையே கூப்பிடும்போது முருகன், அதுக்கடுத்து முத்துருள பாண்டி சொல்லணும். அது லென்த்தாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டுன்னு எஸ் சார்ன்ட்டு உட்காருவேன். நெக்ஸ்ட் பேர் சொல்லக்கூட அவருக்கு டைம் இல்லாமல் அந்தளவுக்கு லென்த்தாக இருக்கும். அது காலப்போக்கில் கல்லூரி நண்பர்கள்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வருது 2005 கலக்கு பேர் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அங்கங்கே, எங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த லஞ்ச் ஹவர்ஸில் எப்போயுமே அது நான் ஸ்கூல் லைஃப்லேருந்தே அது இருக்குது. என் கூட சுற்றி ஒரு 4 பேர் 5 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் அது கணிக்க தெரியாது, நம்ம பேசுகிறோம் அதுக்காக அப்படி கிண்டல் பண்ணிட்டுருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக ஒரு பட்டப்பேர்னு சொல்லுவோம். அப்படி வச்சு நிறையா பேருக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். இப்படி இருக்கிறப்ப இந்த சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து போய் பேசுன்னு சொன்னப்போ நம்ம தொலைக்காட்சியில் இது பிளான் பண்ணலாம் போல், சும்மா ஒரு ஆசைக்காக நண்பர் சொல்கிறான்னுக்கா போனோம். அப்போ தான் அந்த லென்த்தான பேரை சொல்ல முடியல ஆங்கர். அப்போ ரியா அவங்க ரீமாசன் பாருங்க, உமாரியாஸ். அதுக்காக முத்துலாம் சரி முத்துன்னு வச்சுக்குருவோம் அப்படின்னு. அப்போ மதுரை சிலாங்க தான் ப்ளஸ்னால மதுரை முத்து. இதுதான் ஆங்கருக்கு உச்சரிக்க வராத ஒன்று, நம்மளுக்கு லென்த்தாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக காலப்போக்கில் அந்த பேர் எல்லாருக்கும் பிடிச்ச பேரா, மதுரைக்காரங்க கொண்டாடுற பேராக ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் பேசிக்காக ஒரு கிராமத்து மனிதன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு எவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் இன்னும் மதுரை முத்து அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீங்கள் தற்செயலாக அந்த பேர் அமைஞ்சாலும்
அந்த பேருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு. கரெக்டா அதான் சொன்ன மாரி நம்மள மீறி சில செயல்லாம் அது வரும். ஆமா, அந்த மாரி தான் உங்க பேர் காரணமா? ஆமா. அது மதுரை முத்துன்னு முதல் மேயர் இருந்திருக்காரு. ஆமாமா. கரெக்ட்டு. அது ஒரு தடவ ஐயா கலைஞர் ஐயா வந்து 4 மாத கூடல்ல வந்து பேசுறாரு. அப்ப எனக்கு நெறையா ஃபோன் வந்துச்சு. எதுக்குன்னே எனக்கு தெரியல. அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாராம், "மதுரை முத்து நானும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம். நிறையா அந்த காலத்தில் பேசி நாங்க சிரித்ததுண்டு." அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி, "ஏய் இன்னும் நீயும் ஒரே ரூமில் தங்க." அந்த மதுரை முத்து வேறயா அப்படின்னு. அப்படிலாம் இப்ப கூட அவர் சிலை திறக்கப்ப கூட ஆமாமா. அப்படின்னு. சார் இந்த பயணத்துல நீங்க சந்திச்ச சவால்கள் ம். அப்படின்னு ம். நீங்கள்ல ம். எத ம். ம். சவால்ல எதுன்னு நீங்க ம். சொல்றீங்க? ம். நிறையா இருக்கும் சார். இளைய தலைமுறை வளர்ந்து வர்றப்ப நிறைய நெருக்கடி இருக்கும். அது இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அ சில இயக்குனர்லாம் சொல்லுவாங்க. அ அதாவது நம்ம ஏஜுக்காரவங்க நம்மள போட்டியா நினைக்கிறது வேற. பெரிய இலக்கியவாதிகள்லாம் அத அ வளச்சு தடுக்க அப்ப இருந்து இப்பயும் நானு சென்னையில போய் நிகழ்ச்சி பண்றப்ப, அங்க சென்னையில உள்ள நகைச்சுவை கலைஞர்கள்லாம் யோசிப்பாங்க. ம். ஒரு மதுரையிலேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு பண்ண வைக்கிறாங்கன்னு, அவங்க அ வேற ப்ரோஃபைல் ஐடி, Facebook ஐடிலாம் வச்சு கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஓ! ஓ! சேனலுக்கே பண்ணுவாங்க. அ அதெல்லாம் இருக்கு. இன்ன வரைக்கும் இருக்கு. 20 வருஷமா அத சந்திச்சுட்டு தான் வரோம். ஆமா. ஆனா நீங்க ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து ம். பல சவால்கள் தான் ம். கடந்து ம். வந்திருக்கீங்க. ம். ஆனா இதெல்லாம் அடையணும், இந்த லட்சியம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க போக போக உங்கள தன்னை அப்படி பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா. அது முதல்ல ஒரு விளையாட்டு சேட்டையாக ஆரம்பிச்ச நகைச்சுவை. அதுவே லைஃபா மாறும்னு எதிர்பார்க்கல. எது? 2007ல குவைத்து போறோம். அப்படியே வெளிநாட்டு பயணங்கள் வருது. சார் உங்க இது இல்லாம நாங்க தூங்க மாட்டோம். அந்த செய்தி இப்படி இருந்துச்சு, இந்த சொல் நல்லா இருந்துச்சுன்னு பெரியவங்களா வந்து சொல்லும்போது, அப்ப அதுக்காகவே நம்மள மாத்துற மாரி ஆயிடுச்சு. ஆஹா! ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த வாரம் என்ன சொல்ல புதுசா ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்க கேட்க அவங்களுக்காகவே தேடல் ஆரம்பிச்சது. அப்புறம் பயணங்களும் நீங்க வெளிநாடு போயிட்டு வர ஈஸியா தெரியும். அதில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மிட் நைட்ல 3 மணி, 4 மணி. இவங்களுடைய பாராட்டுதலும், இவங்க குடுக்குற உந்துதலும், எங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். நாங்க சிதம்பரத்தில இருக்கோம். உங்க வீடியோலாம் போட்டு காமிச்சேன். படிப்பு நல்லா ஆகிட்டாங்க. திருவண்ணாமலை ஒரு பையன் நான் சூசைட் பண்ண போனேன் சார். தினந்தோறும் நான் உங்க வீடியோ பார்த்து நான் இதாகுறேன், மகிழ்ச்சி ஆகுறேன். இப்படி நிறையா கால். இங்கிட்டு நாங்க உபரின்னு ஒரு ஊர் சார். நானும் இதே மாரி தான் சூசைட் லெவலுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு பெரிய தன்னம்பிக்கை குடுத்தது தான் அப்படின்றாங்க. டெய்லி உங்க வீடியோ பெரிய பெரிய நாம சீமான் அண்ணன் சொல்லுவாரு. எவ்வளோ பிரச்சாரம் முடிச்சிருந்தாலும் 11 மணிக்கு பார்ப்பேன்டா அப்படின்னுவாரு. ராதாரவி சார் சொல்லுவாரு. எனக்கு இந்த டிவில இதெல்லாம் பிடிக்காது. அந்த காமெடியெல்லாம் உன்னதான்டா கேட்பேன். இப்படி எல்லாரும் பெரிய பெரிய எஸ்வி சேகர் சார் சொல்லுவாரு. இவங்கலாம் சொல்லும்போது நம்ம என்னடா சாதாரணமா இவங்கலாம் பெரிய ஆளா பார்த்தோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே, இந்த வார்த்தைகளும், இந்த உந்துதலும் இன்னும் பேசணும், நிறையா தேடணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வேகம் காட்டினதான். இதில இன்கம் பார்க்கணுன்ற இது லெவல். ஆமா. அது பார்க்கணும்னா எப்பயோ இது பண்ணியிருப்போம். நிறையா மக்கள் மனங்கள சம்பாரிச்சிருக்குது. அதில ஒரு சந்தோஷம். ஆமா. அதனால அந்த சவால்கள்லாம் பெருசா தெரியல. ஓகே. ஒரு 2 பேர் திட்டும்போது, 10 பேர் பாராட்டும்போது அதான் பெருசு. சரி சார். ம். இப்போ இந்த பயணத்துல ம். நீங்க நன்றி சொல்லணும்னு நெனைச்சா ம். யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? இல்ல இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியில எனக்குன்னு அது பொருத்தமா அமைஞ்சது ஒண்ணு. என்னுடைய மொழி நடைக்கும், ஸ்டாண்ட் அப் காமெடின்ற ஒரு விஷயத்துக்கும், கரெக்ட்டா அந்த கலக்கு பேர்ல அமைஞ்சது ஒரு விஷயம். அப்பலாம் இந்த காயின் பாக்ஸில ரூ. 1 காயின் போட்டு தான். எல்லாரும் நேரடியா இன்டர்வியூல போய் ஆடிஷன் போய் பேசுவாங்க. நான் அந்த ரூ. 1 காயின்லயே அத 40 செகண்ட்ல சொல்லணும். அதுக்குள்ளேயும் அலாரம் வந்துரும். காயின் மாத்தியும் வச்சுக்கிறணும். இப்படி ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி, அப்படி போனது. அதனால அந்த இயக்குனர் அத்தன இதில நம்மள தேடி, அது அந்த அசத்தப்பேர் நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியிலும் முதலாவதா இவர் பேசணும், சென்டிமென்ட்டா ம். அப்படின்னு. அந்த முதல் பார்ட் அந்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, அடுத்த எபிசோட் நல்லாயிருக்கும். அவருடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டே என் பேர்ல தான் இருந்துச்சு. ஓ! கடைசியில எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். சூப்பர். அப்படி ஒரு ஆசையா, சென்டிமென்ட்டா நெறைய அந்த நேரம் பெரிய பெரிய விஐபிலாம் 10 மணிக்கு வந்துரணும். ம். வந்தா தான் பார்க்க முடியும். வேகமா வந்தோம். அப்படின்னு நடிகர்கள்லாம் உச்சக்கட்ட நடிகர்கள்லாம் சொல்லும்போது, அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதனால அந்த இயக்குனருக்கு நன்றி சொல்லலாம். ஓகே. இப்படி ஒவ்வொரு ஆளும் இந்த திரைத்துறையில நம்மள அறிமுகப்படுத்துறாங்க. இல்ல அவங்க இல்லாட்டி நம்ம அத வந்து செய்ய முடியாது இல்லையா? முடியாது. அது ஒண்ணு. ஸ்டாண்ட் அப் காமெடி, மிமிக்ரி, ம். பட்டிமன்றம், ம். இப்போ ப்ராப்பர்ட்டி காமெடி, ம். சினிமா ம். இதெல்லாம் அப்படி அடுத்து உங்களுக்கு ம். 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 அமைச்சுக்கிறீங்களா? ம். ம். அமையுதா? இல்ல எல்லாத்தையுமே அமைச்சாலும் ரொம்ப கஷ்டம். என்னால வந்து ஒரு நிகழ்ச்சி கேன்சல் ஆகுதுனா தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப ம்ஹ்ம். இன்னைக்கு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு. அவ்வளவு அலைச்சல் 20 வருஷம் ஓடியாச்சு. ஒரு 8 கார் மாத்தியிருக்கேன்னா எவ்வளோ மைலேஜ் போயிருக்கும்.
106 நாடுகள். ஓ! அதனால் பயணமே விமான பயணம்னாலே களைப்பும். காரில் ஏறி ஒரு ஊருக்கு போகணுனாலே ஒரு சலிப்பு வர்ற அளவுக்கு இருக்கு. சூழல் இருக்கு. ஆனாலும் நாள் ஒரே சேர செய்ய முடியல. வர்ற படங்கள மட்டும். நான் இதுவரைக்கும் எந்த இயக்குனர்ட்டும் வாய்ப்புக்குன்னு கேட்டதில்ல. தொலைக்காட்சி கேட்டதில்ல. கேட்டா அது என்னமோ நம்ம இங்கிட்டிருந்து தென் மாவட்டங்கள் வந்தனால என்னவோ அது பிட் அடிச்சு பாஸ் பண்ற மாரி. அதா வர்றது தான். இப்ப தேசிங்க ராஜா 2 வந்துச்சு. அது என்னுடைய பகுதிய செஞ்சாச்சு. அதில விட 2 நாள் ஷூட்டிங் போ முடியல. இப்ப ஜிவி பிரகாஷோட ஹேப்பின்னு ஒரு படம். இப்ப வச்சிருக்க டைட்டில் அது. அதில நல்ல லீட் ரோல். பெரிய ரோல் அது. அந்த படம் பெருசா வரும். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படி கிடைக்கிறத மட்டும் நேரத்துக்குள்ள பண்றேன் சார். இப்ப இருக்கிற தலைமுறை வந்து ம். அதிகமான சோஷியல் மீடியால டைம் அவங்க குடுக்கறது, போதை, ம். வன்முறை ம். இதெல்லாம் இருக்குது. ம். இதெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய செயல் தான். ம். இதெல்லாம் பத்தி உங்களோட எண்ணம், அக்கறை? அது இப்ப நாங்கலாம் தப்பிச்சு வந்தது இந்த பட்டன் ஃபோன் இருந்தனால தப்பிச்சு வந்துட்டோம். ம். அப்ப இருந்தா நாங்களுமே கஷ்டம் தான். ஆனா அடுத்த தலைமுறை நினைக்கும்போது ரொம்ப பாவமாவும் இருக்கு. பயமாவும் இருக்கு எல்லாரும். பெண் குழந்தைய பாதுகாத்து வளர்க்குற மாரி இப்ப ஆண் குழந்தைக்கும் பயப்பட வேண்டியது. பயப்பட வேண்டியது. முன்னாடிலாம் மது சாப்பிட்றதுக்கு பாட்டில் எடுத்துட்டு போய் சும்மா இந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்களாம் அம்புட்டு. வச்சுட்டா அது ஒரு 24 ஹவர்ஸில் நான் கேட்டேன் அந்த அதிகாரி சொல்லும்போது. காஃபி சாப்பிடும்போது சொன்னார் இப்படிலாம் செய்கிறாங்க சார் அப்படின்னு. காலேஜுக்குள்ளே போய் சிவகாசியில் ஒரு காலேஜுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னும்போது கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்னு. சார் அது தெளிச்சாய் வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஆகும் சார். அப்படி உச்சக்கட்டு வகை வகையாக போதையிலே வெரைட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி ஏன்னா பாருங்கள் இந்த நந்தனத்துலாம் காலேஜ் தொடங்கின அன்னைக்கே 7 பேர் உள்ளே போகிறான். ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று வச்சு அப்படி ரொம்ப கேள்விக்குறியாக போச்சு சார். இதனால் வட இந்தியாவிலேருந்து வர்ற ஒரு தெருவில் நசரத்துப்பேட்டையா சோலார்பேட்டைன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வேலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பேசிக்கிட்டு போனோம். ஆனால் ஒரு அருண் தம்பி கூட ஒரு அம்மா ஹோட்டல்லேருந்து 4 பேர் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருந்தான் அந்த பசங்க தான். இப்போ இவனுடைய வேலை வாய்ப்பு பூரா அங்கே போகுது. அது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரொம்ப சிரமப்பட போகிறான். அவன் எல்லா வேலை கொடுத்தாலும் செய்கிறான். இங்கேருந்து தமிழ்நாட்டு காசு பூரா போகுது. ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற சொல்கிறார். வாரம் அவன் வந்து 5000 ரூபா அனுப்புன்றான் சார். செல்ஃபோன் நோண்ட மாட்டான். அப்படி பாருங்க அழுக்காருக்குன்னா மண்டி போட்டு துடைக்கிறான். நம்ம போயிட்ட சொன்னால் அவ்வளோதான் சார் இருந்த இஷ்டம்னா பாருங்கள் வெளியே போகிறேன்றான். ஆடம்பரமான டூலர் வேணும், விலை உயர்ந்த மொபைல் வேணும், ஆனால் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற இது மாறி இப்போ புல்லிங்கோ ஸ்டைல் வந்ததுனால எதிர்கால இளைஞர் ரொம்ப பயம். நாங்களாம் லைப்ரரியில் போய் வெள்ளை பேப்பர் கொண்டு போய் எழுதி 200 வாரம் பேசணும். யூடியூப் கிடையாது. இப்போ ஒரு யங்ஸ்டருக்கு ஈஸி. யூடியூப்பில் எது வேணாலும் நீ சர்ச் பண்ணி அந்த இதை கேட்கலாம். உடனே பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் நீ உனக்கு சந்தேகத்தை புறம் தீர்க்கிறதுக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. 240 வாரம் கடுமையாக புக்கிலேருந்து பேசணும். ஆனால் இளைஞர்கள் வேறு திசையில் போகிறாங்க. இது வந்து பெரிய இப்போ தெரியாதுன்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு. ஏன்னா இப்போ திருப்பூர்ன்ற விட அது பீகார்னு சொல்லுங்க அப்படின்றான். அவ்வளோ 70% இருக்காங்க யங்ஸ்டர். நம்ம ஆள்புற வேலையை விட்டுட்டு அது வேலையை விட்டாலும் பரவாயில்ல. அந்த போதை வசத்துக்கு அடிமையானது முக்கால்வாசி பாலியல் வழக்கு, வன்முறை, திருட்டு, கொள்ளை வர்றதுக்கு காரணம் பூராமே மது. பேசிக்கானது அது போதை. இது 80 வயசு பாட்டிக்கு ஒரு கொடுமை அடைஞ்சு போன வாரம். அப்போ அவனுடைய எந்த அளவுக்கு மூளையில் மங்கியிருக்கு பாருங்கள். உச்சக்கட்ட போதைக்கு போயிருக்கு. அதனால் கடந்த 2-3 வருஷத்தில் மட்டும் 4000 5000 கோடி போதை வசதிகள் வந்திருக்கிறான். அது எத்தனை ஆயிரம் கோடி இளைஞர்கிட்ட போகும் அப்படி இருக்கு. உங்களை பார்த்தும் உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நிறைய இளைஞர்கள் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயனுள்ள டிப்ஸுன்னு கொஞ்சம் கொடுங்களேன் அவங்களுக்கு. அதான் சார் ரோல் மாடலாக ஏற்றுக்கிறது ஒரு பக்கம். நேற்று பேசும்போது சொல்லியிருக்கேன். நான் ஒரு நடிகர் கதாநாயகனை காமெடியனை பார்த்து அவங்க காமெடியை ரசிக்க விட அவங்க பின்புலம் என்ன, பின்புலத்தை பார்க்குறோம். இப்போ சந்திரபாபுனா அவர் காமெடியை பார்க்குறல. அவர் என்ன சொன்னார்னா உனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்கும்போது நான் தான்னார். உங்களை ஒன்றே நீ ரசித்தான் ஒன்றே மற்றவங்க ரசிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆள்ட்டும். நாகேஷ் என்னென்னா அவர் ஒரு வருஷம் சென்னையில் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் காலையில் எம்ஜிஆர் கண்டிப்பார், சாயந்தரம் ஒரு வருஷமும் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி. அப்போ அவர் உழைப்பு. அது மாதிரி மதுரமுத்து ஜோக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறாமல் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகளை 240 வாரம் பேசும்போது அதை நான் சந்தோஷமாக பேசலை. நான் கஷ்டப்பட்டு தான் இதை சொன்னால் சிரிச்சிருவாங்களா. 10 பேர்கிட்ட ஒரு 10 ஜோக்கு சொல்லி 10 பேர் அப்ரிஷியேட் பண்ண பின்னாடி அதை போய் ஸ்டேஜில் ஏற்றும். 20 எழுதியிருப்போம், 20 சொல்ல மாட்டோம். அதில் ஃபில்ட்ரு பண்ணி செதுக்கி தான் அதை சொன்னோம்.
அது மாதிரி இளைஞர் நிறையா வாசிக்கணும். இந்த பணமட்டன்னு ஒரு டீம் அவங்க இப்போ வீட்டுக்கு கூட வந்தாங்க. அவங்களாம் நம்ம பேசின டயலாக்கை சீனா பண்ணுறாங்க. சந்தோஷம். இப்படி நிறைய இளைஞர்கள் இப்போ ஒரு காலேஜுக்கு போனால் சார் ப்ராப்பர்ட்டி உங்களை வச்சு நான் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவேன் சார், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது நம்மளை அவங்கள அட்ராக்ஷன் பண்ணியிருக்கல, அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி இன்னும் புதிய தேடல்கள், இன்னும் புதுசு புதுசாக படைக்கணும் அப்படி நினைக்கின்றது ஆசைப்படுறேன். அப்புறம் நீங்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு மிக சிறந்த காரியம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அப்பா அம்மா உங்கள் இறந்த முன்னாள் மனைவி அவங்கள நினைவாக ஒரு கோவில் மாதிரி கட்டி வழிபாடு, அந்த புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு? அதை இப்போ சொன்னீங்க இல்லையா, கண்ணாசன் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் ஒரு ஒரு வாசல் தோறும் வேதனை இருக்க மாதிரி சின்ன சின்ன சிரமங்கள் வரும்போது நம்ம குலசாமிக்கு போவோம், வேண்டிட்டு வரும். அந்த மாதிரி சிரமங்களுக்கு சாமி பார்த்துக்குங்க. அது மாதிரி ஒரு என்னுடைய மன திருப்திக்காக அதை கட்டினேன். அதனால ஒரு கார்டன் மாதிரி கட்டி அந்த இடத்துல உட்காரணும், அங்கே உள்ள பூவே பிடுங்கி அப்படியே ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு மாதத்தில் ஒரு முறை வரும்போது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குன்னு நினச்சி பண்ணது. ஆனால் அது ஒரு பக்கம் இளைஞர்கிட்ட நல்லா ரீச், ஓ இப்படியும் செய்யலாமா, இப்படி செய்யணுமோ, இவ்வளோ மதிக்கணுமோ அப்படின்னு தோணுது. எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நான் என்னுடைய சுயத்துக்காக என்னுடைய சுயநலத்துக்காக பண்ணது, நான் என்னுடைய திருப்திக்காக. ஆனால் பார்த்துட்டு நிறையா பேர் சார் நானும் பண்ணணும் சார், நான் அதில் சொல்லியிருப்பேன், நல்லா முடிஞ்சால் கோயில் மாதிரி இல்லை ஃபோட்டோ வச்சு கொடுக்கும், ஏதோ உள்ள ஒரு இருக்கிறாங்கன்னா மரியாதை கொடுங்க. இன்றைக்கெல்லாம் பெற்றோருக்கு மரியாதை ரொம்ப குறைஞ்சிச்சு. மேடையில் சொல்லும்போது சொல்லுவோம், 20,000 கொடுத்து வாங்கின நாயே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், 25 வருஷமாக வளர்ச்ச தாயை வீட்டில் வச்சுருக்கேன், வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுவோம். அது மாதிரி இது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆச்சு. நான் ஒரு இதுக்காக வச்சது இளைஞர்கிட்ட நல்ல ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு எங்கள் அப்பா பார்க்க போய்கிட்டீங்க சார், கொஞ்சம் மனஸ்தாங்கல் இருந்தேன் அப்படிலாம் ஃபோன் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சார் நம்ம ஊருக்கு பண்ணது அது நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு, சந்தோஷம். அந்த நான் சின்ன பிள்ளை அங்கேருந்து 40 கிலோமீட்டர் லைப்ரரிக்கு வரணும், கிராமத்துலேருந்து சிம்மக்கலுக்கு. அது மாதிரி இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நான் சிரமப்படுவோம். ஒரு பழைய அருவாட்ஸ் பல்ப்பு முட்டைப்போல் பெரியும், அதில் தான் படிக்கணும். ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து அவன் அன்னைக்கே கேட்பான், எழுதிட்டு குர்றான்னு. ரொம்ப கஷ்டம், செராக்ஸ் எடுக்கிறலாம் இப்போ கிடையாது. அதை யோசிச்சுட்டு தான் அங்கே ஒரு நல்ல லைப்ரரி, இந்த போட்டித் தேர்வு எல்லாத்துக்குள்ள புக்காக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா இருக்குன்னு எல்லோரும் பாராட்டின பின்னாடி இங்கேயும் வீட்டுக்கிட்டேயும் ஒரு தடவை பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகளை கூப்பிட்டோம். நிறையா குழந்தைகள் வந்தாங்க. இவ்வளோ இருக்காங்களான்ட்டு அவங்களுக்கு உடைகள் என்னென்னமோ கல்வி உதவிகள் பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு லைப்ரரி. இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக செய்ய இப்போ நீங்களாம் என்னை கூப்பிட்டீங்க. அங்கே செய்யும்போது கடவுளை நோக்கி நீங்கள் 2 அடி எடுத்து வச்சா அவர் உங்களை நோக்கி 10 அடி ஓடி வருவார். நம்ம நடந்து போனால் ஓடி வருவான்ற மாதிரி நான் சில குட்டி குட்டியாக எனக்கு திருப்திக்காக செய்கிறதுல இறைவன் நல்ல விஷயங்களை கொடுக்குறார். காலை மாலையில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிஸியாக இருந்தனோ அதே பிஸியாக இப்பயும் வச்சுருக்காரு, அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே காலகட்டங்களில் அசத்த போவது யார், நீங்கள்லாம் பண்ணிட்டுருக்கப்போ ஒரு செட்டாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் அதே செட்டில் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க, அவங்கள இல்லை பாதி பேர். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதான் புதிய தேடல்கள். அதாவது ஒரு அவங்க துறையில் புதிய தேடல்கள் இருந்து இன்னோவேட்டிவாக அதாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்டேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அது இலக்கியத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை காமெடி புதிய விஷயங்களை என்ன செய்யலாம். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாண்டப் காமெடியாக இருக்க தகவலை வச்சு பேசணும். அதில் ஒரு சின்னதாக 2 லைனில் இருக்கும், அது கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு அதை சுவைபட சொல்லணும். முதல்ல நம்ம ரசிக்கணும், அதை ஆடியன்ஸ் பிடிக்கான்னு பார்த்து பேசணும். எதனா தானே கிடச்செல்லாம் பேசிடக்கூடாது. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டாண்டப் காமெடி தானங்க பேசுவாருங்க, அதை பட்டிமன்றமாக ஒரு வேறு கலர் ஒன்று மாற்றணும். அதுவும் ஏதாவது இதாகிடக்கூடாதுன்னு அப்புறம் ப்ராப்பர்ட்டி இப்படி வெரைட்டியாக பண்ணி அவங்கள போரடிக்காமல் பார்த்துக்கிட்டே வரும், நெளிய விட்டுறக்கூடாதுன்றக்காக இந்த வேலையெல்லாம் செய்யுது. அதனால் நம்ம நிற்க வைக்கிறோம். இது மாதிரி தேடல்களும் புதுசாக சொல்லணும் ஆர்வமும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு வேளை இங்கே வந்திருக்கலாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, காமெடி நடிகர்கள்லாம் சினிமா ஹீரோவாக ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னா உங்கள் முடிவு என்னவா இருக்கும்? அது நம்ம நிறைய பேரை வாசிக்கிறோம் சார். 80ல் கவுண்டமணி சார் ஹீரோ அடித்தார். முதல் படத்துலேயே யார் ஜோடினா ரம்யா கிருஷ்ணன் ராஜா, அவங்க 2-3 படம் நடித்தார். ஆமாம். அதுக்கடுத்து வடிவேல் சாரும் நிறையா படம், ஸ்ரேயா உள்ளான்னு டான்ஸ் பண்ணார். ஆனால்
ஒரு தடவை அவங்கள காமெடின்னு பார்த்து ரசிச்சுட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாலும் ஹீரோவ ஏத்துக்கிற மாட்டாங்க. சந்தானம் சார் முதற்கொண்டு அப்படிதான். அவரு சீரியஸா ஒரு ஃபைட் பண்ணா கூட அவங்க காமெடியா பண்ணா தான் நான் வரும். அதனால இது நம்மளுக்கு வந்த தொழில். தெரிந்த தொழில விட்டவனும் கெட்டேன், தெரியாத தொட்டவனும் கெட்டான்ற மாரி, நம்மளுக்கு எது வருதோ அத பண்றது, அத இன்னும் சிறப்பா பண்றது. அந்த வகையில நம்மளுக்கு என்ன வருமோ அத மட்டும் செய்வோம். யாருமே எதிர்பாராத, யாருமே செய்யாத ம். இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படின்னு ஒண்ணு பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிதான். தென்கட்சியா புக்குல படிச்சு தான் நம்ம சொன்னோம். அவர் அருமையான மனுஷர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள மாரி நகைச்சுவை பண்ணது வந்து வாங்குற காச கூட அதனுடைய ராயல்ட்டியெல்லாம் ட்ரஸ்ட்டு குடுப்பார். இப்படி இருக்கும்போது இந்த குக்கு தூக்கமால்ல அங்கங்க சின்னதா ஒரு பொருள வச்சுப்பேன். பாலா சொல்லுவேன், "எனக்கு கொஞ்சமாவது கருணை காட்டினேன்" அப்படின்னு ஒரு கருணக்கிழங்க காட்டுவேன். சீடிய வந்து நேத்து காதல் பட சீடிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன்டா. ஏன்னா அங்க இருக்கிற பொருள வச்சு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எதுக்குண்ணே? சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க தான். இது சின்ன விஷயம். அது ஒரு பெரிய நிகழ்ச்சியில அத சொன்னதுனால, ரீச். குட்டி குட்டி குழந்தையெல்லாம் அவ்வளவு இந்த ரம்யா பாண்டியன்லாம் குழந்தை மாரி மாறி சிரிக்கும். உங்க ரசிகர் சார் சொல்லும். அப்படியே ஒரு மாத்திரை அளவு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல. ம், அந்த ம். ஒரு ஒன் வேர்ட்ல சொல்ற நகைச்சுவைக்கு, இந்த குட்டி குட்டி குழந்தைட்ட பெரிய வரவேற்பு. அஸ்தபேர் பண்ணும்போது இளைஞர்களுக்கு தெரியும். பெரியவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி மூலம் இந்த குட்டி குழந்தைகளுக்கு தெரிஞ்சல பெரிய விஷயம். அவங்க எல்லாம் ரொம்ப ரசிக்கவும், அத அப்படியே டெவலப் பண்ணிட்டே போணும். எந்த பொருள் வச்சாலும் சும்மா பார்க்குற பொருள் வரைக்கும். இப்படி இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்போம். வயித்துக்கிட்டே வெடி எடுப்போம். ம். ஏன்னா வயித்துக்கிட்டே வெடி இருக்கு. இதாண்டா வைரல் வீடியோ ஆக போகுது அப்படின்னு. ம். நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இதுக்காகத்தான் வந்திருக்கேன். எதுக்கு? செலிபிரிட்டி. ஓ! இப்படி பெரட்டி. இத வந்து ரொம்ப ரசிக்க பழகிட்டாங்க. அதில அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டாண்டப் காமெடி மொத 2005ல தொலைக்காட்சியில பண்ணது. ப்ராப்பர்ட்டி காமெடி மொத பண்ணன்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். எங்களையெல்லாம் நீங்க இப்படி சிரிக்க வைக்கிறீங்க. ம். நீங்க ரொம்ப ரசிச்சு காமெடிகள்லாம் காமெடி நிகழ்ச்சி அந்த மாரிலாம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கவுண்டமணி சாருடைய காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு பேசுற ஆள் கிடையாது. ஒரு டயலாக் குடுப்பாங்க, வாங்குவாரு. ஓ! இந்த மாரி இவர் வர்றாங்க, இந்த இது நடக்குதா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு குடுத்துருவாரு. குடுத்துட்டு இவர் ஃப்ளோவுல தான். அத பூராமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஸ்கிரிப்டட் மாரியே தெரியாது. பேசிட்டே இருப்பாரு. இந்த தாய்மாமன் படத்துல. அந்த பஞ்சாயத்துக்கு பேசுறப்போ ஒரு ஆள் அதிகாரி, ஒரு பெரியவர் பேசுவார். அப்புறம் கல்யாணத்த சட்டு புட்டுன்னு நடத்தலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி நடத்துங்கன்னு தேங்காய் எடுப்பாரு. அத நாங்க நடத்திக்கிறோம், தேங்காய மொதல்ல கீழ வை. நீ எதுக்கு வந்தேன்னு எங்களுக்கு தெரியும் அப்டின்ட்டு, அப்படியே ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அத கொண்டு போய் சில நேரம் டேக்கு முடிஞ்சு கட்டு சொன்னாலும் கேமரா மூலமா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பாட்ல நான் சொல்றது. அது சத்யராஜ் சார், மணிவண்ணன் இவங்க எல்லாமே கொங்கு மண்டலத்து மக்களா ஆமா, சேரும்போது, ஆமா. இன்னும் அவருக்கு பெரிய ஸ்கோப்பா இருக்கும். அத பார்த்து ரொம்ப லைவ்லியா ரசிப்பேன். கவுண்டமணி சாரோடது. அது எனக்கு மேடையில வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8த், 9த்லாம் பாடும்போது கொலாரெடியான்னு சொல்லுவோம். ம், ம். ஸ்பீக்கருக்கு முன்னாடி. அதில லியோனி சாரோட இதெல்லாம் ஓடும். அவர் அந்த மொழி நடையில நம்ம மதுரை மாதிரி. மொழியில பேசுறப்ப, அது ரொம்ப ரசிச்சிருச்சு. இப்படி சார். ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு திரையில பார்க்கும்போது அவரு. வடிவேல் சாரும் கேட்பார். நம்ம 2 பேருக்கும் அந்த மதுரை மொழி தான்டா ப்ளஸ்ஸு. ப்ளஸ். நான் கூட பாடி லாங்குவேஜ் பண்ணி சிரிக்க வைக்கிறேன். அவரு என்னைய ரொம்ப ரசிச்சு என்னுடைய காமெடிய படத்திலே வச்சோம்னு சொன்னார். ஓ! காளிம்பிள்ள அழுத்திட்டு ஓடுறது. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, "உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தேன்டா." "என்ன சுமந்து பெத்த?" உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, சோஃபா இல்ல, கட்டில் ஏசி இருந்தது. இல்ல. நானு கலக்கப்பேர சொல்லும்போது, சிங்கமுத்து வச்சு எழுதி அது ஓ! நாங்க துபாய் போகும்போது என்ட்ட இதெல்லாம் சொல்லும். முத்து சிங்கம் தானே 4, 6 காமெடி முத்து வச்சிருக்கோம்ல?" "ஆமா, ஆமாண்ணே." அவர் வந்து அந்த கலக்கு பேர அப்போ ரொம்ப விரும்பி அவர் காளிமுத்து மேயர் பழைய சபாநாயகர் காளிமுத்துன்னு மதுரையில் எங்கே அவர் மீட்டிங் நடந்தாலும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வடிவேல் முதலாக உட்காந்து அதை கேட்பார் அரசியல் மேடையில். அதனால் பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர். இதெல்லாம் சொல்லும்போது சொன்னார், அவர் இந்த ஸ்டாண்டப் காமெடி எப்படி ரசிப்பார். அது மாதிரி நான் திரையில் அவர் கவுண்டமணி சாரை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நெல்லைக்கணனுடைய அந்த பட்டிமன்றங்களில் அரசியல் சார்ந்த ஒரு சின்ன சட்டையர் பண்ணி போகுது. அதை ரொம்ப வெகுவாக ரசிப்பேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இது மாதிரி இளைஞர்களும் ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பைரிங்காக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த இந்த இதுகளில் கொஞ்சம் இன்றைக்கி போகிற கால மாற்றத்தில் வேகமாக போகிறதுல தாம்பரத்துலாம் பாருங்கள், அவங்க வண்டிக்கு அந்த அம்மாவுக்கு வீட்டு வேலை பார்க்க 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சி 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க. விழுந்துட்டான், மறுபடியும் உனக்கு ஓட்ட வராதுப்பா, மறுபடியும் வேணும் அடம் பிடிச்சி ஒரே மாதத்தில் இறந்து போயிட்டான். அது மாதிரி யங்ஸ்டரு
இப்படி தனக்கு என்ன வருமோ, கவிதை வருமா, கவிதையில் உனக்கு ஒரு ரோல் மாடல், நகைச்சுவையா உனக்கு ஒரு இதில் ஒரு ரோல் மாடல் வச்சுக்கிட்டு வரும்போது, இன்னைக்கு பார்த்துட்டு சார் உங்கள் ஃபேன் நான் எத்தனை பேர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். நான் வந்து நடிகர்கிட்ட வாங்குறத விட அந்த மாதிரி பேச்சாளர்கிட்ட வாங்குவேன். அதுவே எனக்கு ஊறுனனால எனக்கு அது நானாக சும்மா கைத்துக்கட்டில் கிராமத்தில் படுத்துட்டு ஒரு 100 பேர் கைதட்டுற மாதிரியே நான் ஃபீல் ஆனேன். அது நெசத்தில் நடந்துச்சு. அது மாதிரி இளைஞர்களின் கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொல்லலாம். ம். அப்புறம் நீங்கள் இந்த அசத்த போவது கலக்க போவதெல்லாம் பண்ணுறப்போ நாங்களும் அந்த காலத்துலேருந்தே பார்க்குறோம். அது லைவாக ஜட்ஜஸ் சினிமா பிரபலங்கள் வருவாங்க. அதை நான் வடிவேல் சார்லாம் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிச்ச ஷோலாம் எத்தனையோ பார்த்துருக்கோம். அதுக்கு தான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அவருக்கு மிமிக்ரி ரொம்ப பிடிக்காது. ம் 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 ஒரு தடவை ரோபசங்கரை கூப்பிட்டு, நீ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் கைதட்டு வாங்குறீங்க. ரோபசங்கருக்கு என்னைக்கு கைதட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னார். இப்போ முத்து பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் பூரா அவர் கைதட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த அவர் உண்மையிலே ரசிப்பார். மேடை நகைச்சுவையில் ரொம்ப ரசிப்பார். அதனால் அவர் சிரிச்சது. அதில் நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து ம் அதை விட ரசிப்பார். பார்க்கும்போது மீசையும் பெருசாக தெரியும். ஆனால் எந்திரிச்சு கைதட்டார். நீங்கள் வந்த கெஸ்ட்லேயே அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கைதட்டார். எங்கள் பேரை புறம் சொல்லுவார். 45 பேரையும் அந்த கலக்கு அசத்து பேரை புறம் சொல்லுவார். எந்த ஊருன்னு முதற்கொண்டு திடீர்னு இப்போ இந்த இது கோபிச்செட்டிப்பாளையமா இங்கே ராரா பிரபுன்னு ஒருத்தர் இருப்பான் அசத்து பேரில் அவன் வீட்டுக்கு விடு அப்படின்னு. ஓ வேற வேலையா வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸாக போவார். என் வீட்டுக்கு அந்த மாதிரி 3 தடவை வந்திருக்காரு. அப்படியெல்லாம் அந்த டயத்தில் வெறித்தனமாக ரசித்தவர்கள்லாம் உண்டு. அதான் கேட்க நினச்ச கேள்வி அதுதான். அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் ரசிச்சுட்டும் அதுக்கு பின்னாலே உங்கள் ஞாபகம் வச்சு உங்களை வந்து வேறு தளத்துக்கோ ஒரு புதிய வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா? அது ஒரு 200 கெஸ்ட் வந்தாங்க அஸ்த பேரில். 200 வரலையும் அவங்க இயக்குனராக இருந்தால் என் படத்தில் நடிக்கிறேன்னுவாங்க. அப்படி ரவி மரியா ஒரு படத்தில் மிளகா படத்தில் நடிக்க வச்சார். டிஆர் சார் நீ என் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி அதே போல் அந்த படத்தில் பெரிய ரோல் கொடுத்தார். நான் அவர் தான் படம் ஃபுல்லாக இருப்போம். ஆனால் அந்த படம் வெளியே வர முடியல ஹீரோயின் இறந்ததுனால. இப்போ கூட எழில் சார் தீபாவளி படத்தில் நடிக்க, ஆனால் அதுக்கு பெரிய உங்கள் லெவலுக்கு அதில் பெரிய சீன் இல்லை முத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அப்போ தான் இப்போ தேசிங்க ராஜா 2ல் இப்படி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா முத்துக்கு பெருசாக பண்ணணும்ட்டு நிறையா அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு நிறையா படம். இவருக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லி இப்போ முத்தையா சார் கூட இயக்குனர் நிறையா படங்களில் வச்சுட்டு இதுக்கு காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தோட பண்ணாமன்னு பார்த்தேன் போது அது சின்ன பகுதியாக இருக்குது இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் நினைக்கிறாங்க நம்ம எது கொடுத்தாலும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படியே உங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரமாகவும் கேரக்டர் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு. அப்புறம் சுசீந்திரன் சார் வந்து குற்றம் குற்றமான படத்தில் படம் முழுவதும் ஒரு பெரிய ரோல். அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகே, ரசித்தவங்க இருக்கிறேன். இன்னமும் என்கிட்ட பார்த்தவங்க நேரில் பார்த்தவங்க மிகப்பெரிய ரசிகர் சொல்கிறாங்க. தெரியாத முகங்கள் நிறையா இருக்காங்க, பார்க்க முடியாமல் என்கிட்ட சொல்ல முடியாமல் அப்படின்னு நிறையா இருக்காங்க. ஓகே சரி, இப்போது இந்த ஸ்டாண்டப் காமெடினாலே எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது உங்களோட ஸ்டைல் தான், அது நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு இப்போது அதுவும் இந்த ஐடியில் இருக்கிறவங்களையவே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆங்கிலம் கலந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கெட்ட வார்த்தையை சபையில் பேசுறது ஒரு புது ஸ்டைலாக உருவாயிட்டு இருக்கு. நிறைய பேச்சாளர் பேசுகிறாங்க. இதுக்கு பணம் 2000, 1000, 500ன்னு கட்டி கூட்டமா பெரிய எந்த ஷோ போட்டாலும் 3 மாதத்துக்கு முன்னால் போகிற ஷோவுக்கு ஃபுல்லு சோல்டு. இப்படி ஒரு கலாச்சாரம் காமெடி இதில் இப்படி வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து இதெல்லாம் பார்க்குறவங்க பின்னால் வர ஒரு இளைஞர்கள்லாம் ஸ்டாண்டப் காமெடினா இப்படித்தானோ, இப்படி இதையவே உதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் கூட இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் பேசுகிறான்ற விட சார் அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, அதுதான் நம்ம கொடுக்குற விஷயம் தான் சார். ஒருத்தன் சொன்னான், இந்த நாய்க்கு குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டேன், ஸ்பூனில் கொடுத்தேன் சார், டப்பாவில் கொடுத்தேன், குடிக்கவே மாட்டேங்குது. அப்படியோ வாய் இப்படி ஆன்னு சொல்லிட்டு அந்த குட்டி வீட்டில் கொடுப்பான், குடிக்கவே குடிக்காது. கீழே விழுந்து உடஞ்சி வரும், பால் கொட்டின்னு ஓடி போய் நக்கி சாப்பிடும். இப்படி தான் கொடுக்கணுமோ, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் போய் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறப்ப அவன் அதை நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகப்போ அதை பேசத்தானே செய்வான் சார். இப்போ வியூஸே பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்விக்கி ஐயா பேசுகிறாங்க, அந்த வீடியோ இருக்குது. தமிழறிமணியம் பேசுன அழகான வீடியோ இருக்குது. நெல்லைக்கிணை இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்கன்றீங்க? இந்த நெகட்டிவான விஷயத்தை விரும்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி புத்திசல் மாதிரி அவன் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கான். அதுலேயும் இந்த பிரவீன்ற போயெல்லாம் ஸ்டாண்டப் பேசுகிறாரு, பரவாயில்ல, ஆபாச வார்த்தை இல்லை. நாங்களே இப்போ ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்போ கூட நான் ஒன்று எப்படியோ தெரியாமல் பேசியிருப்பேன், எங்களை அறியாமல். அது ஒரு வயசில் 25 வயசில்
அப்புறம் எல்லாரும் சார் உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் ஃபேமிலியோடு பார்ப்போம் அப்படின்னும்போது எல்லாம் பார்த்து அந்த இப்போல்லாம் டிவியில் போட்டு பார்க்கும்போது ஒரு வார்த்தை வந்தாலும் போச்சு. இப்போ நல்ல நகைச்சுவை எதுன்றது 100 பேருக்கு சேவையில் 100 பேர் சிரிக்கணும். சில உடல் ஊனமுற்றோரை பற்றி சொல்லலாம். நடந்து காமிப்பேன் ஸ்டேஜில். என் ஸ்டேஜில் ஒருத்தர் நடந்தான் அப்படின்னு நிறுத்த சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அப்புறம் முட்டைக்கண்ணுன்றது இது வந்து அவங்க எவ்வளோ 100 பேருக்கு இடத்துல ஒருத்தர் வருத்தப்பட்டால் கூட அது முழு ஜோக்கு. ஆபாசம் இல்லாமல் அமங்கலம் இல்லாமல் மாற்றுத்திறனாளி கிண்டல் பண்ணாமல் பண்ணுறது தான் தூய்மையான நகைச்சுவை. அது இந்த கார்ப்பரேட்னு சொல்லிட்டு ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறையா பேரை பார்த்தேன். கொஞ்சம் கூட கூசாமல் அவ்வளோ அருவருக்கத்தக்க வசனத்தை அசால்ட்டாக பேசுகிறான். அதுக்கு இவன் கைதட்டி சிரிக்கிறான். அப்போ வந்து அவன் மேலே தப்பு கிடையாது. நீ என்கரேஜ் பண்ண இதை யூடியூப்பில் பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளும் ஜெயிக்கணுமா. இப்போ ஒருத்தர் நெகட்டிவாக பேசி யூடியூப்பில் ஜெயிச்சிட்டான், பிக் பாஸ் வரைக்கும் போயிட்டான். இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிற இளைஞர் என்ன பண்ணா, இவர் பிக் பாஸ் வரைக்கும் எப்படி வந்தார், இந்த மாதிரி பேசினா நம்மளும் வரலாம் அப்படின்னு அவனும் ஒரு செல்ஃபோனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் ஏதாவது வார்த்தைகள், சார் இதை சொல்கிறீங்க அந்த பப்சி மதனா கூப்பிட்டு விருது கொடுக்குறானே சார் ஸ்டேஜில், ஃப்ளாக்ஷிப்பில் விருது கொடுக்குறான். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனை பேர் இந்த 2000 வகையான நெல் வகையில் கண்டுபிடிச்சார் நெல் ஜெயராம். சிவகார்த்தியன் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து கடைசியாக மருத்துவ செலவெல்லாம் ஐயா ஏற்றுக்கிட்டார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிடி வாசன் அது கூட ஏதோ ஒரு திறமை காமிக்க கூட போயிடாரு. ஆபாச குவியலை செய்கிறத அவங்கள காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க சார். அப்போ இந்த பேராசிரியர்லாம் இவ்வளோ படித்தவங்க இலக்கியம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அப்படி டிவியில் உட்காந்து பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, கண்ணீர் விட்டுருவாங்க. புக்கு பூரா 4000 புக்கு அடுக்கி வச்சுருக்காரு. அத்தனையும் உள்வாங்கிட்டு தேக்கி வச்சுருக்காரு. எங்கேயாவது கூடுமா இதை நம்ம ஆயுசுக்குள்ளே சொல்லிடுறோம், நம்மளுக்கே வயசாயிடுச்சு, நம்ம இப்போ படித்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறப்ப அற்ப விஷயமாக ஒருவனை காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. எங்களை கூப்பிட தேவையில்லை, அதுக்காக மோசமான கூப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்து ரோல் மாடலாக கற்றுக்கிட்டு வந்துட போகிறாங்க. இப்போ இந்த பணமன்ற டீம் ஒரு 5 வருஷமாக பண்ணுறாங்க. அவங்க தான் டிக்டாக்ல நம்பர் 1 வியூஸ் வாங்கினவங்க. நம்ம காமெடி மட்டும் செய்வேன், அது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நானே ரசிச்சிருக்கேன் பாரு, அப்படி வந்தால் பரவாயில்லையா சார். ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை சார். யங்ஸ்டர் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நெகட்டிவாக எதுக்குள்ளே இருக்கோ அதை ரசிக்கிறான். அப்படி தான் பப்சி மதன் ஜெயிச்சது. பெரிய வியூஸ் வாங்கி டக்குன்னு ஆடி கார் வாங்கி அடுத்த மாதம் உள்ளே போனேன். அப்போ அந்த விருது கொடுத்தவன் திருப்பி அந்த விருதை வாங்குறானா, தேவையில்லாமல் கொடுத்துட்டு. இது என்ன, ஏன்னா அவனுக்கு தெரியாதவனுக்கு என்ன பேசி அவன் ஜெயிச்சான். அவனுக்கு தெரியுமில்ல, என்ன பேசினான்னு தெரியுமில்ல, எப்படி விருது கொடுக்குறேன். அதெல்லாம் மாறணும் சார், ரொம்ப மாறணும். நல்ல ஒரு கலைஞனை என்கரேஜ் பண்ணும்போது இது மாதிரி நம்மளும் வரணும், விருது வாங்கன்னு நினைப்பான். விருது இப்படியும் வாங்கலாம் போலையே, இதுக்கு ரொம்ப திறமையே தேவையில்லையே, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எதுக்கு திறமை, எல்லாரும் பேசுவானே. அதனால் திசை மாற்றுறது அவங்க இல்லை சார், நம்ம விரும்புகிறதுனால அவன் செய்கிறாங்க. ஆதரவு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் பணம் நிறைய புழங்குறாங்க சார், நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இதெல்லாம் போகிறது ஒரு பேஷனாக நினச்சிக்கிறாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு ஆண் பெண்ணு குடும்பம் அந்த மாதிரி தான் போய் ஒரு திருவிழாவில் கலந்துக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் புக் பண்ணி அதில் வெளிநாட்டுக்கும் கூப்பிட்றாங்க அவங்களை கெஸ்ட்டாக. இன்றைக்கி 3 இடங்களில் பேசுகிறார். என்ன பேச போகிறாரு, இதுக்கு எதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் என்ன தேவை, எப்போ வேணாலும் பேசலாமே. அதில் எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் இப்போ 2.5 மணி நேரம் பேசியிருந்ததில்ல, அப்போ அசத்து பேர் பார்த்த மக்கள்லாம் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அடிலைட்லேருந்து மெல்போர்னுக்கு வந்தாங்க. மழை வேறு பெஞ்சி. அதோடு உட்காந்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 40 நிமிஷம் தான். அவங்க ரசிக்க டயத்தை மறந்து சிரிக்க நான் நேரத்தில் 2.25 மணி நேரம் ஒரே ஸ்லாட்டாக போச்சு. பிரேக் இல்லாமல் வித்தவுட்டு பிரேக்காக. அப்போ அவங்க அதில் கமெண்ட் போட்ட பூரா அதை எடுத்து பாருங்கள், இதுதாங்க ஸ்டாண்டப் காமெடி, எங்களே மறந்து சிரித்தோம். ஒரு மொழி இருக்குது, நம்ம வட்டார தாத்தன் பாட்டன் பேசுகிற மொழி அதுக்குள்ளே இருக்குது. ராஜநாராயண் புக்கு பூரா அப்படித்தான் இருக்கும். என்ன கிராமத்தில் பேசுகிறாங்களோ அதே வடிவத்தை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவோம். ஆமாம், அது மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டன் பேசுகிற மொழியே மெல்போர்னில் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம். தொடர்ச்சியாக உயிரோட்டமாக இருந்துச்சு, லைவ்லியாக இருந்துச்சுன்னு போடுறாங்க. அவங்க தான் அந்த எலைட் பீப்புள் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க சார் இருந்ததுக்கு, அதான் சொல்ல வர்றது. நல்ல நிரம்ப தேடம் தமிழில் கிடக்கு சார், அவ்வளோ குவியல். இப்போ ராஜநாராயணன் சொன்ன புக்கு மட்டும் அவ்வளோ புக்கு இருக்குது. இதே எல்லாத்துக்கும் ஸ்டாண்டப் காமெடியை பிச்சை போட்ட தென்கை சுவாமிநாதன் இருக்காங்க. 10 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் வீட்லேயே வந்து 30 பாகம் இருக்குது. அதை எடுத்து சொல்லுங்கள். அதில் ஒரு லைனில் அழகழகாக இருக்கு.
சிரிக்க வைக்கணும் எவ்வளோ வகையில் சிரிக்க வைக்கலாம் சார். அதை சொல்லி தான் சிரிக்க வைக்கணும் இல்லை. ஒரு லைனில் தாத்தா பொடி போடலாமா பூ போடலாமான்ட்டு பொடி போடலாமா வேணாம் முடிஞ்சு பூவா தலையை காயினில் போட சொன்னார். அப்புறம் அவர் தலையை போட்டால் நாங்கள் பூவை போட்டோம். இந்த மீட்டருக்குள்ளேயே இருக்குது. இருக்கு. தமிழில் கிடக்கிற குவியல் மாதிரி காலங்காலத்துக்கும் சிரிக்க வைக்கலாம் சார். அவ்வளோ கிடக்கு. எனக்கு இது யார் சொன்னார்னா சீமானந்தன் தான் சொன்னார். ஓ, இது இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, தமிழ் அவ்வளோ கிடக்கு. இப்போ சொன்னார் 1 மாதத்துக்கு முன்னாடி. அதனால் புதுசாக சிரிக்க வச்சுட்டே இருங்க மக்கள். பெரிய விஷயம், நல்ல விஷயம் சிரிக்க வைக்க. இப்போ நீங்கள் கோவை நகைச்சுவை சங்கம் செய்கிறோம், ஒரு பகுதியில் செய்கிறோமா, நான் ஒவ்வொரு பகுதியிலும் போய் செய்கிறோம். சரி. அப்படி அவ்வளோ கிடக்கு சார் தமிழில் குவியல். இதைத்தான் சொல்லி நீ பாராட்டு வாங்கி அது பாவம் செஞ்சு அந்த ரூபாயை சம்பாதிக்கிறேன். இப்போ நான் கொண்டு போகிற சந்தோஷம், என் பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன், காலேஜுக்கு ஸ்கூல் கட்டுறேன்னா மன திருப்தியாக கட்டுவேன். ஏன்னா முழுக்க சுத்தமாக சிரிக்க வச்சு கொண்டு போவேன். நீ ஆபாச கெட்ட எண்ணங்களை விதைச்சி ஒருத்தனை அருவருப்பு உண்டு பண்ணி அதை சம்பாரித்து போகிறது விசாரம் செய்வருக்கு சமம் மாதிரி ஆகிடும்ல. கண்டிப்பாக அதைத்தான் நீங்கள் சரி பண்ணிட்டு இருக்கு. அது சிரிக்கத்தான் செய்வான். நானே இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் இரட்டை அறுத்த காமெடி சொன்னால் பயங்கரமாக கைதிட்டான். அவன் தான் கைதிட்டான், சுற்றி நிற்கிற பையன் தண்ணியை போட்டு. அப்பா சூப்பராக தட்டுறான் இடான்ட்டு நான் அதான் சொன்னால் அதோட என்ன கவலமாக இருக்குது. அவன் அவனை நீ தட்டாட்டியும் பரவாயில்லப்பா, நான் இடையில கத்துவேன். நீ கேட்காட்டியும் பரவாயில்ல, போய் கேட்குறவங்க கேட்கட்டும், உனக்கான வரல. நீ ரூபா கொடுக்குறக்க எதை வேணாலும் செய்ய மாட்டேன் முடியாது அப்படின்னு. நாங்கள் அசதப்பேரை பேசும்போது ஃபோன் காலில் சென்னையிலேருந்து 2 பொண்ணுங்க, சார் ஏஜ் ஓக்கெலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஓ, அந்த அளவுக்கு. அப்போ அவங்க தேடுறதை நம்ம கொடுத்துடக்கூடாது சார். அதனால் ரொம்ப கவனமாக, ஏன்னா மேடையில் 2000 பேர் இருக்காங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் காலத்துக்கு நீங்கள் நிற்பீங்க. கரெக்ட். என்எஸ் கிருஷ்ணன் இன்ன வரைக்கும் சொல்கிறாங்களே, என்எஸ் கிருஷ்ணனுக்கு அடுத்து 100 காமெடி வந்தாச்சு. இன்னும் ஐயாவோட தனியாக நிற்கிதே. காளியம் ரத்னம், சந்திரபாபு, கே தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், சுருள் ராஜன் வரிசையாக கடைசியில் இங்கே சூரிய தாண்டி யோகிபா வரைக்கும் வந்தாச்சு. இதில் சொல்லணும்னா சிந்தனை சிரிப்பை சொன்ன அப்படின்னு செலவு வச்ச ஒரே காமெடி என்எஸ்கே. செலவு வைக்கிற மாதிரி அதைத்தான் நம்ம செஞ்சால் போதும். நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ அதுக்கு பின்னால் வந்தாலும் இன்னும் அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பண்ண என்எஸ்கே இன்னையும் நம்ம போட்டுறோம் அப்படின்னா அவர் அப்போ யாரையும் மனம் புண்படாத மாதிரி சொன்ன காமெடி தான் நிரந்தரங்கிறது எல்லாரும் உணரணும். இதுக்கு ஒரு காலம் வரும். நாங்கள் கோவை நகைச்சுவை சங்கம்னு ஒரு அமைப்பை ஒரு 3-4 வருஷமாக கோயம்புத்தூரில் தொடங்கி கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்திருந்தீங்க நிகழ்ச்சிக்கு. உங்களோட அபிப்பிராயத்தில், உங்கள் பார்வையில் நான் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்கள் அமைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல சிரிக்க வைக்கணும் மக்களை. இதுக்கு மெனக்கெடுத்து அதுக்கு ஒரு வாரம் ஒதுக்கி, இன்னும் கூட போனால் 15 நாளாக ஒதுக்க வேண்டியிருக்கும். ரெடி பண்ணி யாரை கூப்பிடலாம்னு கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சிரிக்க வைக்கின்ற மனநிலையே பெரிய பாராட்டுக்குரியது. இன்னும் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷம் 4 பேரை சந்தோஷப்படுத்தலாம் போதும்னு நினைக்கிறப்ப 400 பேரை சந்தோஷப்படணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஆளை 8 நிமிஷம் சிரிக்க வைக்கிறது கஷ்டம். நீங்கள் 24 மாதங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக சிரிக்க, அது ஒரு கலை. அதனால் நான் சொல்கிறது தான், ஒரு ஆளை சிரிக்க வைப்பாட்டினா அவன் கெட்ட குணங்கள் விலகிக்கிட்டே இருக்கும். கொடைவேளையில் எம்ஜிஆரை சொல்கிறோம், ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான் அதை கற்றுக்கிட்டார். என்எஸ் கிருஷ்ணன் தான் கற்றுக்கிட்டார். அப்போ சிரிக்கிறப்ப அவன் நல்ல குணங்கள் இருக்கும், உதவி செய்கிற குணம் இருக்கும். இப்போ என்னை கேட்குறாங்களே எப்படி சார் அப்படின்னு, இது கூட அது ஒரு காரணம் தான். அதனால் நல்ல குணத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீங்க, அதுக்கு மூல பாராட்டு சொல்லிடணும். அதுக்கடுத்து சிரமம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனாலும் இதை தொய்வில்லாமல் நீங்கள் கொண்டு வர்றது பெரிய சிறப்பு. நான் நிறையா நகைச்சுவை சங்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் நம்மளில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு இருக்காங்க. அதுவும் எலைட்டாக ரொம்ப மெரிட்டாக உள்ளாலாம் உட்காடுறாங்க. சந்தோஷம். பெரிய பெரிய துறை சில இதில் சின்ன குழந்தைலாம் ஜோக் சொல்லுவாங்க, போய் உட்காருவாங்க. அவ்வளோதான் பார்த்துருக்கேன். அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை 70 பேர் இருக்க நகைச்சுவை மன்றங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அரங்கம் முழுதும் வச்சு பிரமாதமாக முழுமையாக செய்கிறீங்க. என்னை கூப்பிட்டீங்கன்றக்கா நான் சொல்ல, பார்த்தது வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்க. நான் சால்வை போடுறேன், அது போடுறேன்னு இது பண்ணாமல் வந்த மக்கள் முழு திருப்தியாக போகிறாங்க. அதை நாங்கள் பார்த்தேன். நான் இருக்கும்போது 1.5 மணி நேரம் பேசியிருக்கணும். 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வச்சிருச்சேன். இதை விட உச்சக்கட்ட மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை சரியாக செய்கிறீங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க சார். மண்ணில் உள்ள மனிதர்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள கடவுள்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதனால் பெரிய புண்ணிய காரியம் செய்கிறீங்க, அது தொடரட்டும் சார்.
நன்றி சார். கோவை நகைச்சுவை சங்கம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முடிஞ்சால் ஒரு சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட்டும் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா சிரிக்க வைக்கிற ஒரு புண்ணிய காரியத்தை செய்கிறாங்க. ரொம்ப நன்றி.